கண்டிப்பா வந்து நம்ம முதல்ல ஸ்கூல்ல வந்து சாதி சர்டிஃபிகேட் வாங்குறத வந்து நுப்பாட்டணும் சார். அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னன்னா அவனுக்கு ஸ்கூல்ல படிக்கும் போதே சின்ன வயசுலே நீ இந்த ஜாதி, இல்ல நீ சார், இந்த ஜாதின்னு இல்ல உறுத்துறாங்க. அந்த அந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு காரணம் இருக்கு சார். இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக தான் கொடுக்குறாங்க. சார் எவ்வளவு அது நாள் இல்லாம பண்ண முடியாது. எவ்வளவு நாள் சார் அதே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? ஒரே ஒரு விமர்சனம் மட்டும் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஜாதி மதம் மறுத்து சர்டிபிகேட் வாங்குறது அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதுல போய் நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்றதோ, நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்றதோ தனிப்பட்ட நபரை நான் இப்ப சொல்ல வரல. பொதுவான ஒரு மனநிலை இருக்கிறவங்க கிட்ட நான் அதை இப்ப நான் பேச விரும்புறேன். இப்ப ஜாதியும் மதமும் வேண்டாம், அப்படியாப்பட்ட ஒரு சான்றிதழ் எனக்கு கொடுங்க அப்படின்னா, அப்படி ஒரு சான்றிதழ் கொடுத்துட்றாங்கன்னா இவங்க ரிசர்வேஷன்ல என்ன கேட்டகரியில வருவாங்க? என்னுடைய மிகப்பெரிய கேள்வி இது. ஏன்னா 2000 வருடமாக நாம் ஒடுக்கப்பட்ட சமூகம். என்னுடைய குடும்பத்துல நான் முதல் தலைமுறை பட்டதாரி. எங்க அப்பா 9வது, எங்க தாத்தா கைநாட்டு. கையெழுத்து போட ஆரம்பிச்சாருனாங்க, சைதாப்பேட்டில் ஆரம்பிச்சா ஜோலாரப்பேட்டில் போய் நிற்கும் அவருடைய கையெழுத்து. அது அவருடைய கையெழுத்து தான்னு கோர்ட்ல நிரூபிக்கிறதே நம்ம 10 நாள் வாதாடணும். அவருடைய கையெழுத்து தாங்க, அவர் தாங்க எழுதியிருக்காருன்னு. அவர் கைநாட்டு, கையெழுத்து போட மட்டும் மணக்கா எழுதுவார். அப்புறம் எங்க அப்பா 9வது வரைக்கும் படிச்சார், நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. இப்ப நான் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதில் ரன் பண்றேன். அதுல ஏதோ எனக்கு தேவையான ஒரு வருமானம் வருது, அவ்வளவுதான். எங்க அப்பா டாக்டர் கிடையாது. எங்க தோப்பனார் இருக்காருல்ல, அவரு ஜட்ஜி கிடையாது. எங்க தோப்பனார் இருக்காருல்ல, அவரு மிகப்பெரிய வழக்கறிஞரோ அல்லது அதற்கு மேல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ கிடையாது. அப்ப ரிசர்வேஷன் இருந்தாதான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய கோலுங்கிறது பார்ப்பனிய எதிர்ப்பு. இந்த ஜாதி அப்படிங்கிறது ஒரு மனநிலை, அது சர்டிபிகேட்ல கிடையவே கிடையாது. இந்த இதுல ஜாதி இருக்குனாக்கா நான் அதை ஒழிச்சு வச்சிருவேன், ஜாதி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம். இப்படி கிடையாது. இல்ல ஒரு பேப்பர்ல இருக்குன்னா நம்ம கிழிச்சு போட்டு போயிடலாம். அந்த ஒரு பேப்பர்ல ஜாதி இல்லை மதம் இல்லைன்ற ஒரு சர்டிபிகேட் வாங்கினதுனால நான் வாங்கிடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பட்டியல் சமூகம், ஒரு ஆதி திராவிடர், நான் ஒரு ஷெட்யூல் காஸ்ட். நான் அதை வாங்கிட்டு எங்க போவேன்? காலனி தெருவுக்குள்ள உள்ள என் வீட்டுக்கு தான் போவேன். இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டதுனால நாளைக்கு அதே ஊர்ல உள்ள ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவரோ அல்லது அதே ஊர்ல உள்ள ஒரு பண்ணையாரோ அதே ஊர்ல உள்ள ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவரோ ஜாதி மதம் இல்லைடா, இன்னையிலேருந்து நீ என் வீட்டுக்குள்ள வரலாம்டா, ஒன்னாக்கம் சாப்பிட்றலாம், நீ நீ என் பொண்ணை லவ் பண்றல, நான் உனக்கு கட்டித்தரேன்டா, நல்ல வேலையில இருக்க, உத்தியோகத்துல இருக்க, அதான் ஜாதி தான் இல்லையே. எனக்கு தடையாக இருந்தது ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறது மட்டும்தான். நீ தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறதா எனக்கு பிரச்சனை. நீ பறையர் என்பதான் பிரச்சனை. அதான் இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டியே. அப்ப நீ தேவேந்திர குல வேளாளரும் இல்ல, நீ பறையரும் இல்ல, நீ அருந்ததிரும் இல்ல, நீ அதற்கு வேற எந்த சாதியும் இல்ல அப்படிங்கிறது நீ உறுதிப்படுத்திட்ட. அதாவது தனக்கு படிநிலையில கீழே உள்ள சாதி இல்லைங்கிறத சர்டிஃபிகேட் சொல்லிருச்சு, அரசாங்கம் சொல்லிருச்சு. அதனால இனிமே எங்க வீட்டுக்குள்ள வரலாம், உட்காந்து உணவருந்தலாம், கோயிலுக்குள்ள கருவறை வரைக்கும் போகலாம். நீங்க எங்க வீட்டுல உள்ள பெண்களை வந்து நீங்க தாராளமாக காதலிக்கலாம், நீங்கள் புல்லட் ஓட்டலாம், நாங்கள் கைகளை வெட்ட மாட்டோம், நீங்கள் படிக்கலாம், வீட்டுக்குள்ள புகுந்து உங்களை நாங்கள் வெட்ட மாட்டோம் அப்படின்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க இங்க தயாரா இருக்கிறார்களா? அல்லது இந்த சமூகம் மாறிவிடுமா?